உலகோர்க்கு உணவளித்து உயிர்காக்கும் பணி செய்யும் உழவரையும் உழவுக்கு உறுதுணையாயிருக்கும் மாடுகளையும் உலகுக்கே ஒளியூட்டும் சூரியனுக்கும் நன்றி சொல்லி உழவர் திருநாள் மற்றும் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவோம். அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு காலைல 3 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். விளக்குக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு கோலம் போடவே தெரியாது. நான் வருஷத்தில் ஒரு டைம் தான் கோலம் போடுவேன், அதுவும் இந்த பொங்கலுக்கு மட்டும்தான். நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க, அந்த கோலம் நல்லாவே இருக்காது. ஆனால் என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அன்றைக்கி எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் போடுவேன், பெருசாக ஒன்றும் போட தெரியாது. நான் கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தார். மண்ணெல்லாம் கொட்டி அழகாக சேஃபாக டெக்கரேட் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அது பிளெயினாக இருந்த மாதிரி இருந்தது. நான் அதை இன்னும் அழகாக்குறதுக்காக மண்ணுக்கு மேலே நல்லா கோலம் போட்டு கலர் எல்லாம் கொடுத்துட்டேன். போன டைம் நாங்கள் பொங்க வைக்கும்போது எங்கள் அம்மா அக்கா எல்லாரும் வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அதனால் 2 அடுப்பாக வச்சு ஒன்று வெண்பொங்கலும் ஒன்று சக்கரை பொங்கலும் வச்சுருந்தோம். இந்த டைம் அவங்க யாரும் வரல, அதனால் நான் சக்கரை பொங்கல் மட்டும் போதும்னு சொல்லி ஒரு அடுப்பு மட்டும் வச்சுக்கிட்டேன். அதுவும் ஒரு 3:30 மணிக்கெல்லாம் வச்சு ஒரு 6 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் எனக்கு இன்றைக்கி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பாப்பா 2 பேருமே எழுந்திரிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் அவங்க 2 பேரையுமே நீ கிளப்பி கூட்டிகிட்டு வா, அதுக்கப்புறமாவே நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நான் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கே ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்ச தண்ணியும் பாலும் சேர்த்துப்பேன். சில பேர் பால் மட்டுமே சேர்த்துப்பாங்க, சில பேர் அரிசி தண்ணி மட்டுமே சேர்த்துப்பாங்க. நான் 2யுமே சேர்த்துக்குவேன். போன டைம் நாங்கள் பொங்க வச்ச பானையே இந்த டைமும் நான் பொங்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளே நைனிகா குட்டி நான் போட்டுட்டு வச்ச கோலப்பொடி எல்லாத்தையும் நானும் கோலம் போடுறேன்னு சொல்லி நாங்கள் பொங்கல் வச்சது பானையை சுற்றி ஃபுல்லாக அந்த கலர்பொடியை கொட்டி நல்லா விளையாடிட்டு இருந்தா. பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி ஒரு பாத்திரத்தில் கோதி வச்சுட்டு மீதியும் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் அதே தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா அச்சு வெல்லம் சேர்க்கும்போது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் கொடுத்துருவாரு, மறுபடியும் கேட்டால் என்ன சாமி கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் தருவேன்னு சொல்லிடுவார். நீங்களும் இந்த மாதிரி கேட்டது உண்டான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா சின்ன மெமரிஸ் உங்களுக்காக. நான் சின்ன பிள்ளையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் புளியம்பு இருக்கு இல்லையா, அதை பறித்து ஒரு உரலில் போட்டு நல்லா இடித்து உருண்டை பிடிச்சி சாப்பிடுவோம். அதில் சேர்க்கறதுக்காக அச்சு வெல்லம் வாங்கணும். அப்போல்லாம் ஒரு அச்சு வெல்லம் பார்த்திங்கன்னா ₹1 தான். அதை வாங்குறதுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 20 பைசா போட்டு ஒரு அச்சு வெல்லம் வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் சூப்பரான டேஸ்ட், சூப்பரான மெமரிஸ். ஆனால் இப்போ இருக்க கிட்ஸுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி பொங்கல்னால் எனக்கு பிடிச்சது எங்கள் பாட்டி வைக்கிற சக்கரை பொங்கல் தான். அந்த வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. வெண்பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அம்மாவோட அம்மா அவங்க ரொம்ப சூப்பராக பக்குவமாக எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சு கொடுப்பாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி டேஸ்ட்டாக நான் எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லை. எங்கள் நைனிகா பாப்பா வயிற்றில் இருக்கும்போது எங்கள் பாட்டி அடிக்கடி அதை செஞ்சு எனக்காக கொண்டு வருவாங்க. ஃபைனலாக சுக்கு ஏலக்காயெல்லாம் போட்டு நம்ம சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதே அடுப்பில் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். விறகடுப்பில் சாம்பார் வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த மாதிரி சாப்பிட்ருவோன்னு சொல்லி இதிலே சாப்பாடு சாம்பார் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். காலைல டிஃபனுக்கு இட்லியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டாச்சு. இனி மத்தியானத்துக்கு சாதமும் பொரியலும் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.